இன்றைய முக்கிய செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஆற்றில் மூழ்கி இளைஞர் பலி. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டி பகுதியை சார்ந்த நிதிஷ் 20 அரசு கலைக்கல்லூரியில் 2ஆம் ஆண்டு மாணவர் தனது நண்பர்களுடன் தென்பெண்ணை ஆற்றில் குளிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு நீரில் மூழ்கி பலியானார். சுமார் 20 மணி நேர தேடுதலுக்கு பிறகு இன்று காலை தீயணைப்பு துறையினரின் உதவியுடன் சடலத்தை மீட்டனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆம்னி பேருந்து விவகாரத்தில் திமுக அரசின் பேராசை. அண்ணாமலை குற்றச்சாட்டு. திமுக கூட்டணி கட்சிகளின் நலனுக்காக தமிழக மக்கள் பலிகடா ஆவதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இன்று நவம்பர் 12 அவர் கூறியதாவது: தமிழக அரசின் பேராசை காரணமாக பிற மாநிலங்களை சார்ந்த வாகனங்களுக்கு திமுக அரசு கூடுதல் சாலை வரி விதித்ததைத் தொடர்ந்து பாதிப்புக்கு உள்ளான பிற மாநில ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்கள் அந்த மாநில அரசுகளை வலியுறுத்தியதன் பேரில் தற்போது பிற மாநிலங்களுக்கு செல்லும் தமிழக வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது என குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரி ஆட்சியர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடத்திய மாற்றுத் திறனாளிகள் கைது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் நேற்று மாதாந்திர உதவித் தொகையை அண்டை மாநிலங்களைப் போல ஊனத்தின் தன்மைக்கு ஏற்ப உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் பெரியசாமி தலைமை தாங்கினார். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் போராட்டத்தில் ஈடுபட்ட 150க்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகளை போலீசார் கைது செய்தனர். பின்னர் மாலை அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே மூதாட்டியை தாக்கி கமல் பறித்த 3 பேர் கைது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே சரோஜா 60 என்பவர் தனது மாந்தோப்பில் வேலைக்கு சென்றிருந்தபோது தனியார் நிறுவன வாட்ச்மேன்களான சந்தோஷ் 37, வினோத் 32, கார்த்திக் 30 ஆகியோர் சேர்ந்து அவரை தாக்கி காதில் அணிந்திருந்த 4 கிராம் கமல் பறித்துக் கொண்டனர். பின்னர் அங்கிருந்து தப்பினார். சரோஜா அளித்த புகாரின் பேரில் மத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி 3வரையும் கைது செய்தனர். பின்னர் போச்சம்பள்ளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தமிழக அமைச்சர்கள் நேரு, சேகர் பாபு வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல். நாடு முழுவதும் சமூக ஊடகங்கள் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் தமிழக டிஜிபி அலுவலகத்திற்கு வந்த மின் அஞ்சல் மூலம் அமைச்சர்கள் என் நேரு, சேகர் பாபு வீடுகளில் வெடிகுண்டு வைக்கப்பட்டு இருப்பதாக மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதனை அடுத்து அமைச்சர் வீட்டில் போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை நடத்தினர். சோதனையின் முடிவில் மிரட்டல் வெறும் புரளி என தெரியவந்தது. டிவிகே காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நெருங்கி வருவதாக திமுக உளவுத்துறை முதல்வருக்கு தெரிவித்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் இந்த வெற்றிடத்தை சமாளிக்க திமுக தேவையான பிளான் பி திட்டங்களை திமுக கையில் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் வெளியேறினால் காங்கிரஸ் உடைய சீட்டுகளை புதியதாக வரும் கூட்டணி கட்சிகளுக்கும் மற்றும் தற்போதுள்ள கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டை பிரித்து கொடுக்க திட்டம் வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜய் காட்டம் எங்கே போனது? கொள்கை பாசம். திமுக அரசின் கொள்கைகளை குறித்து தவேகா தலைவர் விஜய் விமர்சித்து இன்று எக்ஸ் பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் ஆட்சியில் இல்லாத போது தமிழ் என்றும் தமிழர் என்றும் திமுக அரசு கூறி வந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்ததும் அதிகார பதவிகளுக்குள் அடக்கமாக அமர்ந்து கொண்டு அரசியல் சாசன கட்டுப்பாடுகள் மீது பழி போட்டு பதவி சுகம் காண்கிறது. இப்போது எங்கே போனது மானம் மற்றும் மொழி மீதான கொள்கை பாசம் என தவேகா தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுடன் என்றும் நீதி நியூஸ்.